இது மாற்றாட்சி இல்லை. திமுக அதிமுக கொடுத்ததை விட மோசமான கொடுங்கலாட்சி கொடுப்பாங்க. ஆனா பேசுறேன், நான் தாய் மாமனா செயல்படுவேன். நான் கேட்கிறேன், 35 லட்சத்துக்கு மேல 41 குடும்பத்துக்கு கொடுத்தாச்சு, அரசு கட்சிகள் கொடுத்தாச்சு. ஆனா இது போதுமானது இல்லை அப்படின்னா அரசு வேலை தரங்கிறது. அமோனியா வாயு கசிவால 18 பேர் இறந்து போனாங்க, புலம்பெயர் தொழிலாளர்கள். அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் நிவாரணம் கொடுத்தான்னு, ஒரு 2 லட்சம் நிவாரணம். எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு கிளம்புறேன், ஆய்வு பண்றேன். ஐன்ஸ்டீன் கூட இவ்வளவு ஆய்வு பண்ணிக்க மாட்டேன். அவ்வளவு ஆய்வு போறோம். நீங்க அந்த தொழிற்சாலைக்கு ஆய்வுக்கு போகல. நாங்க நடவடிக்கை எடுப்போம், சமரசம் பண்ண மாட்டோம். அமைச்சர் சரத்னு ஒருத்தர் இருக்காரு, குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கறதுல நிபுணர். அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நான் தக்கலை போமெண்ட் பண்ணேன். என்ன பண்ணீங்க? நான் குழந்தைக்கு மாத்திரையை உடைச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்க, குழந்தை எங்க? அந்த குழந்தையே அவர் தாங்க. இப்படிப்பட்ட நிர்வாகம் உலகத்துக்கே தெரியுங்க, ஊருக்கே தெரியுங்க. ஆனாலும் பேசுறது. சிங்கப்பெண் அதிரடி படை கேட்க நல்லா இருக்கு. ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, ஸ்னேகா ஸ்னேகா, அந்த பேர்ல விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படை பேர் நல்லா இருக்கு. ஆனா அதற்கான அதிகாரம் என்ன? அதிகாரம் ஒண்ணும் இல்லை. தம்பி இடுமாவன் கார்த்தி சொன்னாரு, தளபதி விஜய் அவர்கள் எதற்குமே பொறுப்பேற்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்க படுதோல்வி அடைஞ்சு 4% வந்ததுக்கு தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறார். நான் இப்ப சொல்றேன், டிக்ளேர் பண்றேன், வச்சுங்க. அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்காக சும்மா ஏதோ டைம் பாஸ் ஆகுன்ற மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. 50 நாட்களில் எவ்வளோ பெரிய மாற்றம்னாக்கா, அரசாங்க அலுவலகங்களில் லஞ்சம் வாங்க பயப்படுறான். உங்கள் ஆட்சியில் செய்ய முடிஞ்சா? லஞ்சம் வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டு, லஞ்சம் கொடுத்து கொடுத்து ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் திருடியே பழக்கப்பட்ட நபர்கள் இன்றைக்கு சம்மன் அனுப்பிச்சவனே பார்த்தாக்கா சிங்கப்பூரில் சுற்றுலா போயிருக்காருன்னு பார்த்தா அங்கே போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு ஒருத்தர் போஸ்ட் கொடுக்குறாரு, ஏவா வேலுவான். என்னையானாக்கா நெஞ்சு வலி வந்து விட்டது. எப்போ அந்த நெஞ்சு வலி நாடகத்தை நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம். இதில் குதிரை பேரம்னு எங்களை வெக்கம் இல்லாமல் பேசுகிறீங்க. எப்பா, அவர்களை ஒரு நாள் கூட சிஎம் ஆக்கி விடக்கூடாதுன்றதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு 10 பேர் அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 180 கோடி வரைக்கும் பேரம் பேசிட்டு வெக்கம் இல்லாமல் நீ குதிரை பேரம் நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 180 கோடி வரைக்கும் பேரம் பேசி இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இன்றைக்கு 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் எங்களை குதிரை பேரம் பேசியிருக்கிற. நல்வாய்ப்பாக நீ ஆட்சியை கவுத்திருந்தியோ, மறுபடியும் எடப்பாடியும் தோத்திருப்பாரு, ஸ்டாலினும் தோத்திருப்ப. 234 தொகுதியில் உங்கள் 2 கட்சியும் ஜென்மத்துக்கு வந்திருக்காது. ஜென்மத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இருந்திருக்கிறது. அதாவது விஜயகாந்த் அடிச்சார் அடியில், தளபதியோட அண்ணன் விஜயகாந்த் அடிச்ச அடியில் எதிர்கட்சியாக தான் வரல, தளபதி அடிச்சாரு, எம்எல்ஏவா கூட வரல ஒருத்தர் குளத்தூர்ல. திமுக நிர்வாகத்துக்கு உங்க நிர்வாகத்துக்கு என்ன மாறுபாடு? நாங்க பாஜகவை தேவையில்லாம எதிர்க்க மாட்டோம். திமுகவை பாஜக அடிமை நீங்க, நாங்களும் சொன்னோம். திமுக என்ன பண்ணும்? பாஜக எதிர்த்து பேசும், பேசிட்டு ஆதரவா செயல்பட்டுரும். ஆனா விஜய் எதிர்த்து பேசவே மாட்டார். ஏன்னு கேட்டா, கடுப்பத்திர கம்முன்னும் உசுப்பத்திர உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஆளுநர் ஆய்வுக்கு போறாரு, கண்டுக்காங்க ப்ரோ. ஆளுநர் குறை தீர்ப்பு முகாம் நடத்த போறேன்னு சொல்றாரு, பார்க்காதீங்க ப்ரோ. எப்படிப்பட்ட நிர்வாகம்! ஆளுநர் அவர் அடாவித்தனம் பண்றாரு, மாநில சுயாட்சி மேல கை வைக்கிறார். ஆனா இந்த தாவேகா மாற்றாக்க போறாங்க. தாவேகாவில் மாற்றம் ஏற்படவில்லை. என்ன மாற்றம் ஏற்படல? ஐயா, முகம் தெரியாத, முகவரி தெரியாத, கருப்பா நிறப்பான்னு தெரியாது, என்ன சாதின்னு தெரியாது, காசு கொடுக்கலையா, உங்களை மாதிரி சாராயம் குவார்டர் பிரியாணி கொடுக்கலையா, தளபதி என்ற ஒற்றை பேருக்காக இன்னைக்கு அத்தனை பேர் எம்எல்ஏவா உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் சொன்னாரு, சாமானிய மனிதர்கள் நீங்கள் அரசியலுக்குள்ள வாங்கன்னு சொன்னாரு. மாணவ பிள்ளைகள் அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாரு. இன்றைக்கு மாணவ பிள்ளைகள் அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னாரு, இது வெறும் ஏமாற்றமாக தான் இருக்கு அப்படின்ட்டு. சிஎம் ஆகலான்னு ஆசைப்பட்டார் எடப்பாடி, நடக்கலை, ஏமாற்றமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது எனக்கு புரியுது, அந்த ஏமாற்றம் என்னன்றதுல உங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் தாவேக ஆட்சியை பற்றி சொல்கிறீங்க, இந்த நெல்லெல்லாம் இதாகிட்டு இருக்குன்ட்டு. இப்போ 50 நாள் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு 70 வருஷமாக 2 கட்சியும் என்னத்த செஞ்சீங்க சொல்லுங்கள்? ஒரு நெல்லை பதப்படுத்துவதற்கு குடோனை உருவாக்குறதுக்கு இல்லை 200 கோடி ரூபாயை கொண்டு போய் கார் ரேஸ் நடத்துறதுக்கு அவங்களுக்கு கார் ரேஸ் நடத்துகிறாங்க. இங்கே அதுவும் எப்படி ஊருக்குள்ளே ட்ராக்கு, அதாவது ட்ராக்கில் ஓட வேண்டிய ஃபார்முலா கார் ரேஸுக்கு நல்லா இருக்க ரோடை பேத்துப்பட்டு உதயநிதி ஆசைப்பட்டான்றதுக்காக 200 கோடியை போட்டு கார் ரேஸ் நடத்துனீங்களே, எவ்வளோ லாபம் வந்துச்சு இது வரைக்கும்? அதனால் இல்லை எவ்வளோ லாபம் வந்துச்சு? லாபம் வரும்னு வேறு சொன்னாங்க. எங்கே லாபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதாவது இன்றைக்கி 2 பேருக்கு தான் போட்டியே.
ஒன்று அழுவினிக்கும், இன்னொன்று புழுவினிக்கும். ஒவ்வொரு மண்டபமாக தேடி தேடி போய் அழுகுது அழுவினி. அவன் மண்டபத்து வெளியில் போர்டு வைக்கிறான், எப்பா கல்யாண வீட்டுக்கு வந்தால் கல்யாணத்தை மட்டும் பேசி ஒப்பாரி வைக்காதான் போர்டு வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொன்று புழுவினி சொல்கிற பொய்யெல்லாம் பார்த்தோன்னா, ஐயோ புக்கு போட்டால் கூட எத்தனை புக்கு போடுறதுன்னு தெரியல. என் ஃபோட்டோவை ஒருத்தன் இராணுவத்தில் இருக்கும்போது துப்பாக்கியில் ஒட்டிட்டான். எப்படியே துப்பாக்கியில் ஒட்டிட்டானா, உடனே அவனை ஜெயிலில் போட்டாங்களாம். அப்புறம் திருப்பி 2 மாதம் கழிச்சு வெளியே வந்தானா, மறுபடியும் துப்பாக்கியில் ஓட்டினானா. ஏய் என்ன அதெல்லாம்? எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அரசியலில் எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டும் ஒப்பாரி வச்சுக்கிட்டும் திருட்டுத்தனம் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தளபதின்ற ஆளை அடித்து வெளியே தள்ளியிருக்கு. இது மாற்றம் இல்லையா? இல்லை இது மாற்றம் இல்லையான்னு கேட்குறேன். முதலமைச்சர் விஜய் தான் பேசினாரு பரப்புரை கூட்டத்தில். ஊரா விட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க ப்ரோன்னாரு. யார் விட்டு நெய்யில் ஸ்வீட் செஞ்சுருக்கிறாரு? தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு கூட நின்னாரு. எங்க கூட நின்னாரு? மக்களுக்கு கூட நின்னாரா, உங்க கூட நின்னாரா? கஜா புயல்ல, தானே புயல்ல, ஒக்கி புயல்ல, நிவர் புயல்ல, சென்னை பெருவெள்ளத்துல மக்களோட நின்னாரா? எங்க நின்னாரு? ஜனநாயகன் படம் சிக்கல்ல இருந்தப்ப அவர் காசு கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கட்சியில பொறுப்பு கொடுங்க, நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். ஆனா தமிழே அறியாத ஒருத்தரை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு பிரதிநிதி போட்டா, தமிழ்நாட்டோட உரிமை குறித்து, வாழ்வாதாரம் குறித்து, தமிழ்நாட்டோட பூகோளம் குறித்து அவருக்கு என்ன தெரியும்? அப்ப இது முழுக்க முழுக்க அதிகார முறைகேடு. அரசாணை வெளில வந்திருக்கு. வெளில வந்தா ரத்தன் பண்டித்து, ஜெகதீஷ் பழனிசாமி, இப்ப வெங்கட்ராமனா தெரியுது. இன்னும் அரசாணை போட்டு வெளில விடாம மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது எத்தனை பேர் வருவாங்கன்னு நமக்கு தெரியல. 1 கோடி இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக பதிவு பண்ணிட்டு காத்து நடக்கிறாங்கன்னு. அப்படி இருக்கிற வேலையில உங்க கூட்டத்துக்கு வந்து இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு எதற்காக அதிகார முறையீடு செஞ்சு அரசு வேலை தரீங்க? அமோனியா வாயு கட்சியோட இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் தரல, வெறும் 2 லட்சம். ஒரு உயிருக்கு 2 லட்சம். ஆனா இதுக்கு அரசு வேலைன்னா இதுவும் அதிகார முறையீடு தான். அப்ப அதுக்கு எதுவுமே பதில் இல்லை. இப்படி கேள்வி எழுப்புறோம், அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆளுநர் வந்து அடாவடித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அத்துமுறை தொடங்குறாரு. அந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. கேட்டான சொல்றது, நீங்க திமுகவோட உறவுல இருக்கீங்க, திமுகவோட நெருக்கத்தில் இருக்கீங்கிறது. இவங்களோட கூட்டணியை சேர்ந்த அண்ணன் திருமா சொல்றாரு, இவங்க திமுகவை தீய சக்திங்கிறாங்க, திருமா நட்பு சக்திங்கிறாரு. அதுக்கு ஒரு படி மேல போய் திமுகவும் தாவேகாவும் ஒரே அணிக்குள்ள வரங்கிறார். அந்த திருமா குறித்து உங்க பார்வை என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாரும் சொல்றாங்க திமுகவின் நட்பு சக்திங்கிறாங்க. நெஞ்சல போனா ராகுல் காந்தி சொல்றாரு, இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக வரணும், செயல்படுங்கிறார். நாங்க திமுகவை காலம் முதல் எடுத்துக்கிட்டு, திடீர்னு நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம், காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா, ராகுல் காந்தியை பக்கத்தில் வச்சுக்கிட்டா, ஈழத்திலே மக்கள் கொண்டாடிக்கப்படுகிற போது அன்றைக்கு படுபாதகத்தை செஞ்ச கட்சி இந்த கட்சி, இந்த காங்கிரஸ் தானே. மன்னராட்சின்னு பேசுறீங்க, நானும் அந்த விமர்சனத்தை வைக்கிறேன். திமுக மேல மன்னராட்சி, வாரிசு அரசியல், குடும்ப ஆதிக்கம் விமர்சனத்தை வைக்கிறேன். நானும் உடன்படுறேன். அதை நான் பேசலாம், நாம் தமிழர் கட்சி பேசலாம், தார்மீகம் இருக்கு. தாவேக்கா எப்படி பேசலாம்? ராகுல் காந்தி யாரு? மோதிலால் நேரு, நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இவங்கள யாரு? குடும்ப ஆதிக்கமா இல்லையா? வைகோட மகன் துணை வைகோ யாரு? அப்ப பேசுவதற்கான தார்மீகத்தை நாங்க கொண்டிருக்கோம். நீங்க என்ன தார்மீகம் கொண்டிருக்கீங்க? இல்ல சீமான் திமுக கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்காரா, இல்ல நெருங்கவே மாட்டாரா? என்ன பதில்? நான் சொல்றேனே, திமுக இணை எதிரி, தாவேகா களை எதிரி. இதுக்கு மேல என்ன சொல்லுவாங்க? நாங்கள் கருணாநிதி ஐயாவை துரோகின்னு தான் இன்னைக்கும் சொல்றோம். ஆனா இவங்க ஆதரவு சொல்றாரு, ஐயா கலைஞர் மேல உண்மையான பட்டு கொண்டிருந்தார், பனையூர் பக்கம் வாங்க. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேல அதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்க எந்த குற்றச்சாட்டு யார் இது போல செய்தாலும் தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பார். பதவியேற்பிலேயே அவர் சொன்ன வார்த்தை, நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம், நம்ம ஒரு ஆட்டம் ஆடிலாம் நினைச்சா நம்ம சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அந்த நினைப்பை அழிச்சிருன்னாரு. நிச்சயமாக தாவை காட்சி நான் உறுதியாக சொல்கிறேன் சார், என் தளபதியோடு நான் பயணித்திருக்கிறேன், அவரோட நான் பல முறை பேசியிருக்கிறேன்றதை சொல்கிறேன். அவரை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். தப்பு எவன் செஞ்சாலும் தப்பு தான், நிச்சயமாக அதுக்கான தண்டனை அவர் வழங்குவார், அதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் ஜாஃபர் சாதிக்கு முட்டு கொடுத்தது போலவோ, ஞானசாகனுக்கு முட்டு கொடுத்தது போலவோ அந்த மாதிரி நிச்சயமாக செய்ய போவது கிடையாது. இந்த வலசர வாக்கத்தில் கூட நீங்கள் பிரியாணிக்காக போய் பாக்ஸிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டார், கடந்த கால வரலாறு அது உங்களுக்கு தெரியும். 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செஞ்சவன் யாருன்னு நீங்கள் போய் தேடி பாருங்க, அவன் எந்த கட்சிக்காரன்னு உங்களுக்கு தெரியும். 2 வயது குழந்தைய திமுக நபர்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சால் அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் ஊடகவியலாளர் இருக்கீங்க. அப்போ விதை நீங்கள் போட்டது தொடர்ச்சியாக இந்த 50 வருடங்களாக, குறிப்பாக கடந்த 5 வருஷமாக போதையை எந்த அளவுக்கு அதாவது சர்வசாதாரணமாக வளர்த்து வச்சுருக்கீங்க சார். ஸ்கூல் பையன் கையில், ஸ்கூல் பிள்ளைகள் குடிச்சிட்டு கூத்தாடின விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சதுன பொழுது இன்றைக்கு அவ்வளவு மோசமாக இருந்த தமிழ்நாட்டை
50 நாளுக்குள்ள எல்லாத்தையும் விஷம் வச்சா சார் கொல்ல முடியும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கேருந்து உள்ளே வருது அந்த லூப் ஹோலை அடைச்சிக்கிட்டே இருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதற்கான சீரிய பணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு மாற்றமாக நிச்சயமாக தெரியும். இன்றைக்கி இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்தது காரணம் யார் சார்? அவங்க தான். எல்லா வயலையும் குடிக்க போட்டு அவன் உடம்பு வந்து மழுங்கி போய் அவன் வந்து புத்தியும் வேலை செய்யாமல் அறிவு வேலை செய்யாமல் ஒரு பிள்ளைக்காக 16 பிள்ளைகளை சர்வசாதாரணமாக பெற்றுக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டில் ஒத்த பிள்ளைக்கு பெற்றுக்கிறதுக்கு உடல் வலிமையற்று போய் நிற்கிறாங்க சார். அது ஒன்று. இப்போ டாஸ்மாக் கடையை நம்ம மூடிடுவோமா சார்? இப்போ வந்தவொடனே 717 50 நாளில் மூடிருக்கோம் சார். நல்ல விஷயம். படிப்படியாக அந்த மக்கள்கிட்ட குடியை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தான் முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு தவிர, நிச்சயமா செய்வார், அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காரு தவிர ஜாஃபர் சாதிக் போல கூட வச்சுட்டு உட்காந்துருக்கிறோம் இல்லை சார். அப்புறம் அப்துல் கலாமை பற்றி பேசிய ஒரு வார்த்தையெல்லாம் அவர் செந்தில்வேல் அவர்கள் சொன்னார். கலாம் என்றால், அதாவது 2வது முறை அவர் ஜனாதிபதியாக அப்துல் கலாமை ஆக்கலாம்னு சொல்லி எல்லாரும் பரிந்துரை செய்ய பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை, கலாம் என்றால் கலகம் என்று பொருள். ஏதோ ஒரு மொழியில் கலாம்னா கலகம்னு பொருள் இருக்கிறத, அப்போ எவ்வளவு வன்மத்தோடு இவர் வந்து கலாம் என்றால் கலகம் என்று பொருள்றாரா? கரப்ஷனை பற்றிலாம் அவங்க பேசுகிறாங்க சார். சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொன்ன கலைஞர் வழியில் வந்துட்டு திமுக வழியில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை பற்றி பேசலாமா? இன்றைக்கு அரசாங்க துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் அத்தனையும் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டிருக்கு சார். இன்றைக்கி மரியம் வில்சனை பற்றி சார் சொன்னார், மாண்புமிகு அமைச்சர் அவர் மரியம் வில்சன் அவர்களை குறித்து அவருடைய வீடியோ பற்றிலாம் பேசலாமா சார்? அது தனிப்பட்ட பிரச்சனை சார். அதை கொண்டு வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே பேசுகிறீங்கனாக்கா நீங்கள் நாகரிகத்தை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்க. அப்போ அழகிரி அவர்கள், ஸ்டாலினோட அண்ணன் அழகிரி அவர்கள் ஸ்டாலினை பற்றி பேசுனதெல்லாம் பேசலாமா சார் உட்காந்து? அதெல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆர் ராசா ஸ்டாலினை பற்றி பேசுறதை பற்றி பேசலாமா நம்ம? ஸோ தொடர்ச்சியாக இந்த வன்மத்தெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய திமுக ஆட்சியில் 207 ஸ்கூலில் மூடிட்டீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் மூடிட்டாரு உங்களுடைய நடிப்பு அரக்கன். படித்து சொன்னனே கேட்டியாடானாக்கா எல்லா ஸ்கூலையும் மூடி வச்சுருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் வந்த பிறகு இந்த ரினிவலுக்காக வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் சார். ஒவ்வொரு பள்ளிகளும் காசை வாங்கி குமிச்சதுக்கு பிறகு அந்த சுமையை அப்படியே நேரடியாக மாணவ பிள்ளைகள் மேலே செலுத்தி அந்த மாணவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய சுமையாக்குனதை ஒரே உத்தரவு மூலமாக நிப்பாட்டியிருக்கார் சார். கிட்டத்தட்ட அவர் ஏற்படக்கூடிய மாற்றம் இது ஒரு மாற்றம். இன்னொன்று மாற்றம், இன்னைக்கு மதுரை நீதிமன்றம் மாண்புமிகு அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை பாராட்டியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை கோயில் நிர்வாகமே தயாரித்து கொடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. மாற்றம் இல்லையா? ஒவ்வொரு சார் 50 நாளில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மாற்றம் இருக்கான்னு கேட்குறீங்களே தவிர மாறக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பதற்கு இங்கே யாருமே தயாராக இல்லை சார். ஆன்லைனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு துறையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அந்த செங்கோட்டையில் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இந்த போக்குவரத்து துறையை பற்றி சொன்னார் சார். ஸ்கிராபுக்கு போகிற பஸ்ஸு சார், இந்த பிங்க் கலர் பஸ்ஸை வந்து மகளிர் பேருந்துன்னு சொல்லிவிட்டாங்க. எத்தனை பஸ்ஸு பிரேக்கு பிடிக்காமல் போய் விழுந்துச்சு, எத்தனை பஸ்ஸு வந்து ஓடும்போது டயர் கலந்துச்சு, ஒரு பெண்மணி கீழே விழுந்தாங்க, எவ்வளவு சம்பவம் நடந்துச்சு. பெண்களுக்கு இவர்கள் கொடுத்த முன்னுரிமை, பெண்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறைன்னு சொல்லி திமுக பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது சொல்லுங்க. இன்றைக்கு எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 2000 ஏசி பேருந்து வாங்கியிருக்கார் சார். மக்கள் நீங்கள் சொகுசாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக. புரியுதுங்களா? மக்களுக்கு தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் இனிஷியேட்டிவ் பாருங்கள். இன்றைக்கி வந்து அரசாங்க ஊழியர்கள் அலறாங்க. என்னைக்காவது இவங்க ஆட்சியில் யாராவது காலையில் சட்டமன்றத்துக்குள்ளே வந்து சாயங்காலம் 5 மணிக்கு போன வரலாறு இருக்கா சார்? இருக்கா சொல்லுங்கள்? எந்த வேலையும் மக்களுக்காக செய்யலாம். ஆனால் இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாம் தமிழர் சொன்னாங்க, இவர் ஜெயிக்கவே மாட்டார், ஒருவேளை ஜெயிச்சிட்டா பனையரை விட்டே வெளியில் வர மாட்டார். நீங்கள் போய் பாருங்கள், சட்டமன்றத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்கள் செக்ரட்டரி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு வேகமாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. 50 நாளில் எவ்வளோ பெரிய மாற்றம்னா 5 வருஷத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் சார். தமிழ்நாடு இனி இளைஞர்களுக்கான மாநிலமாகவும் தொழில் வளர்ச்சியில் இங்கே இருக்கக்கூடிய மேன் பவர் ரிசோர்ஸ் எவ்வளோ பெருசு தெரியுமா சார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேன் பவரும் ரிசோர்ஸை வச்சு தமிழ்நாடு இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போயிட முடியும். ஆனால் ஒவ்வொருத்தன் தலையிலையும் 1,35,000 கிட்டத்தட்ட 1,35,000 கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கு திமுக. ஆனால் அந்த ஊழல் செய்யறதுல உச்சபட்சமாக ஊழல் செய்யறதுன்னு ஒன்று இருக்குல்ல, 10 லட்சம் கோடி கடன் சொன்னாங்க. ஆனால் இங்கே விசாரிச்சு பார்த்தா 13 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுருக்காங்க. அதில் கூட பாருங்க ஒரு தில்லாலங்கடி வேலை. திமுக தொடர்ச்சியாக உதயநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளை மூலமாக அடுத்த கட்டமாக நம்மளுடைய தளபதியோடைய ஆட்சி எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வந்து பேசுங்க. ஏன்னா பேரே ஒருத்தருக்கு ராஜகண்ணப்பன் வச்சுட்டு
இந்த காசியப்பன் பாத்திரங்கள்ல கப்பு வாங்கிட்டு வந்தான் ஒரு மாற்றுத்திறனாளி, அவனை கூப்பிட்டு வந்து விட்டதே அவர் தான். அவர் விட்டுட்டு உலக கோப்பையில் நான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி 2 விதமான கப்பை கொண்டு வந்து, ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னொன்று வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுத்துட்டு அவனுக்கு அரசாங்க வேலை தருவோம்னு சொன்ன ஆட்சி சார். நீங்கள் எப்படி மாற்றுத்திறனாளி உங்களை ஏமாத்தினா அவனுக்கு அரசாங்க வேலை தருவீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் கரூரில் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்த அந்த குடும்பத்திற்கு அரசாங்க வேலை தருவேன்னு சொல்றாரு என் தளபதி. 2க்குமான வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? மக்களுக்காக என்றும் மக்களுக்காக தளபதி விஜய் வந்து களத்தில் நிற்பாரு சார். எழுதி வச்சுங்க, அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சர் சார். அதை எந்த கொம்பாதி கொம்மனாலையும் மாற்ற முடியாது.